விடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மகிழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் ஈசனாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் ஈசனாமம் பாடுங்கள். இறை உறவில் மகிழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவை போடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவை கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் ஈசனாமம் பாடுங்கள். மக்கள் புனிதர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை திருநாவை பறைசாற்றும். அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோடும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. செவ்வாய்க்கிழமை புனிதருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே மீண்டுமாக நம்ம ஒவ்வொருவரையும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரைகளை ஒப்பு கொடுத்து அவரை போல நல்ல முதிர்ச்சி மனநிலை பெற்ற மக்களாக வாழ வரம் கேட்டு இந்த வழியை நாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள வழியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வச்சாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மீட்டு நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த
போதகராகும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வை நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் பொருட்டும் என் ஊழியன் காட்சியின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுகிறேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 35, மேலும் 36. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான சிராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டிக் கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதுவரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட செய்யுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மழலை வாங்கித்தவே கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மழலை குறித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை கொண்டாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுக்கு என்றுமுள்ள கடவுளை படைத்துரைக்கும் சனங்கெருவின் சொற்களை கேட்கிறார்கள். ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தேச துணிகளை நிறுத்திவிட்டு தெரிந்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுளர்கள், மரத்தாலும் கண்ணாலும் அழிவு செய்தவர்களே. எனவே அவற்றை அழித்து விடுகிறது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவள் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோசின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆலோசனை சொன்னது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் செனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கண்ணின் மகள் சீயோன் உன்னை இகழ்கிறார், உன்னை பார்த்து நகைக்கிறார். மகள் எருசலேமில் நின்று அழைக்கிறார். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆளுமை இதை நிறைவேற்றும். ஆனால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியை திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிற
என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் காப்பியின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தை ரட்சித்து 85,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் செனகெரிபு திரும்பி சென்று நீதியை கட்டியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வலுவரை பாடல் கடலே. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரை அவரது திருமலையை மிகுந்த புகழக்கூடியவர். தொலைவடக்கில் திகழும் தீயோர் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகிறது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவீரரின் நகரம் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவே உம் பேரன்பை நினைந்து கொள்கிறோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடைகளை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் மொழியானே, என்னை பின்தொடர்பவர் எவரும் இழக்க மாட்டார். வாழ்வு வழிகாட்டும் வழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார்: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து உங்களுடைய முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்களுடைய கால்களால் அவற்றை மிதித்து விடும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை, இவற்றின் ஆழத்தை, அர்த்தத்தை குறித்து சற்று ஆழமாக தியானிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இயற்பிலேயே கடவுள் படைத்த இந்த உலகம் அழகானது, மதிப்பு வாய்ந்தது. இந்த உலகத்திலே ஆற்றல் வாய்ந்த பொருட்கள் பல இருக்கின்றன. இருந்தாலும் கூட
அனைத்துமே ஆற்றல் வாய்ந்தனவையா என்று சொன்னால் இல்லை. சில நேரங்களில் இந்த ஆற்றல் வாய்ந்த இந்த பொருட்கள், சக்தி வாய்ந்த இந்த பொருட்கள் முதிர்ச்சியற்ற மனிதர்களுடைய கரங்களிலே கிடைக்கின்ற பொழுது அவை அதனுடைய தன்மையை, சிறப்பியல்பை இழந்து விடுகின்றன அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அவருடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு, இடத்திற்கு அவர் காட்டுகின்ற அந்த திசைக்கு செல்ல சொல்லுவார். அப்பொழுது அவர் செல்லுகின்ற பொழுது லோத்தையும் அழைத்து செல்லுகின்றார். அவர்கள் ஆட்களுக்கு இடையே பிரச்சனை நடக்கின்றது. லோத்துவுக்கு அவர் விரும்பிய அல்லது மிகவும் வளமான அந்த யோர்தான் ஆற்றங்கரை பகுதியை ஆபிரகாம் மனமுவந்து கொடுக்கின்றார். அந்த யோர்தானுடைய ஆற்றங்கரை பகுதியிலே நாம் பார்க்கிறோம், லோத்து குடியேற சென்ற அந்த பகுதி அது சோதோம் கொமோரா நகரமாக இருக்கிறது. அந்த பகுதியின் மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கின்றது. அந்த பகுதி மிகவும் வளமான ஒரு பகுதியாக இருந்த பொழுதிலும் கூட அந்த சோதோம் கொமோரா மக்கள் பாவத்திலே திளைத்து இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தின் வளமையை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்வை அவர்கள் வளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. மாறாக முதிர்ச்சியற்ற தன்மை கொண்டவர்களாக பாவத்தில் விழுந்து அந்த இடத்தின் மகிமையை, அந்த இடத்தின் வளமையை அவர்கள் கெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பல நேரங்களில் நாம் நம்முடைய குழந்தைகளுடைய கரங்களிலே அலைபேசிகளை கொடுத்து பழக்குவதுண்டு. குழந்தைகள் இயல்பிலேயே முதிர்ச்சி அற்றவர்கள். அவர்களிடத்திலே ஆற்றல் வாய்ந்த அந்த அலைபேசிகளை கொடுக்கின்ற பொழுது அதனால் அவர்களுடைய வாழ்வு பாழடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆண்டவர் அதைத்தான் இங்கே இந்த பன்றிகளை, நாய்களை மையமாக வைத்து சொல்லுகின்றார். முதிர்ச்சியானவற்றை அல்லது வலிமையானவற்றை அதற்கு உரிய விதத்திலே நாம் கையாள வேண்டும். அதை விட தாழ்ந்து அதற்கு ஏற்ற வகையில் கையாளாகின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நம் அனைவருக்கும் அறிவியல் மாமேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை குறித்து தெரியும். மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகிய அணுகுண்டை கண்டுபிடித்தவர். இயல்பிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த கண்டுபிடிப்பாக இருந்த பொழுதிலும் கூட அதனை முதிர்ச்சியற்ற மனிதர்கள் கையாண்டு ஜப்பானிலே நாகசாகி என்கின்ற அந்த இடத்தின் மீது அணுகுண்டை வீசுகின்றார்கள். தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஐன்ஸ்டீன் மிகவும் தனியாக ஏதோ தவறு செய்தது போன்று ஒரு உணர்ச்சியில இருந்தார். அப்பொழுது என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, நான் கண்டுபிடித்த இந்த ஆற்றல் வாய்ந்த அணுகுண்டை முதிர்ச்சியற்ற மனிதர்கள் ஒரு நகரின் மீது வீசி அந்த நகரையை பாழ்படுத்தி விட்டார்கள் என்று அவர் தன்னுடைய கண்டுபிடிப்பை குறித்து மிகவும் மனம் வருந்தினார் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த முதிர்ச்சி அற்ற மனநிலையோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால், பொருட்களை கடவுள் நம்முடைய பொறுப்பில் விட்டு சென்றிருக்கக்கூடியவற்றை சரியான விதத்திலே நம்மால் கையாள முடியாது. பல நேரங்களில் நம்முடைய முதிர்ச்சியற்ற மனநிலை பல ஆபத்தான பின் விளைவுகளுக்கு நம்மை இட்டு சென்று விடுகின்றது. எனவே வலிமையான பொருட்களை கையாளுவதில் நாம் சற்று முதிர்ச்சி உடையவர்களாக இருப்போம். அப்படி அந்த முதிர்ச்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் விரும்புகின்ற விதத்திலே வாழ்வுக்கு செல்லக்கூடிய பாதையை நாம் தெரிந்தெடுப்போம். அது குறுகலான பாதையாக இருந்தாலும் கூட நம்முடைய முதிர்ச்சியான மனநிலை அதனை எளிதாக கடந்து செல்லுவதற்கு உதவி புரியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நல்ல முதிர்ச்சியான மனநிலையோடு செயல்பட தேவையான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இறைவன் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம்
நான் என் மனக்கருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உனது திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தை படுகையில் கொள்வாராக. ஆண்டவரே, தூய மணி நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையிறாக ஒளிர்வித்தது போல் தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற பதுவை பதியரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, நாங்கள் இப்பொழுது நம் திருவுடலும் திருரத்தமும் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் உமது பரிவிரக்கத்தால் எம் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இவை இருப்பனவாக. ஆமென்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடம் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், 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 என்னை தேற்றிட அருள் நீரை என்னை தேற்றிடும் அரிய காரியங்களுள் என்னை வைத்திடும் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளை என்னை கூப்பிடும் உம்மை வாழ்த்தவே வருகிறேன் அன்போடு என்னை ஏறிடும். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாயிருக்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாகும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. புது நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. இறைவனொளியில் நாங்கள் செல்ல வழி சொன்னவரே. இறைவன் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே. இறைவனொளியில் நாங்கள் செல்ல வழி சொன்னவரே. இறைவன் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே. எந்த நெஞ்சில் நீருந்து உண்மை வழி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டிட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனிதர் பூவடி வாழ்க. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. ஆமென்.